ஓகே, வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லெக்சர்ஸ். இன்றைக்கி வந்து தமிழ் லெக்சர் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த லெக்சரில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து யூபிஎஸ்சினா என்னது, நான் வந்து இந்த சேனலில் என்னென்ன சொல்ல போகிறேன், ப்ளஸ் வந்து என்னோடய பிளான் என்னது. நான் வந்து இப்போது கரண்ட்லி அந்த அக்டோபர் எக்ஸாம்குள்ளே பிளானுக்கு தனியாக ஒரு சீரீஸ் மாதிரி போட போகிறேன். ஸோ இது வந்து பேசிக்காக ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்காக வந்து யூபிஎஸ்சினா வந்து ஒரு ரெக்ரூட்டிங் ஏஜென்சி, அதாவது ஒரு வேலை எடுப்பு மையம். அது வந்து ஒரு எக்ஸாம்னு ஒன்று நடத்தி அதிலிருந்து சென்ட்ரல் வைஸாக, அதாவது சென்ட்ரலி எல்லா ஸ்டேட்டும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எழுதி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக சொல்கிற மாதிரி தான். ஸோ வந்து இதை வந்து யூபிஎஸ்சி அப்படின்னு ஷார்ட்லி கால் பண்ணுவாங்க. இது வந்து பாலிட்டியில் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் வந்து இருக்குது. இது வந்து ஒரு அங்கம், ஓகேவா. ஸோ அதிலேருந்து தான் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால் வந்து ஆர்டிக்கல் 315 to 323 பார்ட் 11. ஸோ வந்து பார்ட் 9. ஸோ வந்து இனிமேல் தான் கான்ஸ்டியூஷன்னா என்ன, அது பாலிட்டினா என்ன, அதை வந்து ஒவ்வொரு கிளாஸஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பேசிக்காக வந்து யூபிஎஸ்சினா வந்து ஒரு பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கான வேலையை வந்து ஒரு செட்டில் பண்ணுறதுக்கான ஒரு ஏஜென்சி, ஓகேவா. இதில் வந்து ஏகப்பட்ட செக்ஷன்ஸ் இருக்குது, அதாவது யூபிஎஸ்சினால எல்லோரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது மாதிரின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து குரூப் ஏ குரூப் பின்னா இருக்குது, ஓகேவா. ஸோ வந்து அதை நம்ம பார்க்கலாம். ஸோ as I said வந்து யூபிஎஸ்சியில் வந்து என்னென்ன குரூப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்து ஆல் இண்டியா சர்வீசஸ் ஜாப் லிஸ்ட், அதில் தான் வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், அதாவது நம்ம சொல்கிற ஐஏஎஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அதாவது ஐஎஃப்எஸ், அண்ட் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஐபிஎஸ் வந்து இருக்குது, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து குரூப் ஏ அண்ட் குரூப் பி சொன்னேன்ல. ஸோ வந்து குரூப் ஏ சர்வீஸில் வந்து இந்தியன் பிஎன்டி, அதாவது அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ். அப்புறம் வந்து ஐஏஏஎஸ்னால் வந்து இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், அதான் ஐஆர்எஸ், இன்னொரு ஐஆர்எஸ். இது வந்து கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டிஸ், அதாவது பார்லிமெண்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து ஒர்க் இருக்கும். ஸோ இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், அதாவது ஐடி இல்லை ஐஆர்எஸ்குள்ளேயும் இது வரும், ஓகேவா. அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் சர்வீஸ், இதுனா அசிஸ்டன்ட் ஒர்க் மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது கவர்மெண்ட் டிபெண்டான ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுற ஒரு சர்வீஸ். அப்புறம் போஸ்டல் சர்வீஸ், அப்புறம் வந்து சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ், அப்புறம் வந்து ரயில்வே சர்வீஸ், ரயில்வேலே வந்து டிராஃபிக் அக்கௌண்ட்ஸு, பர்சனல் ப்ரொடக்ஷன் இவ்வளோ இருக்குது. டிஃபென்ஸில் வந்து காமன் டிஃபென்ஸ் பார்த்தோம், இதில் எஸ்டேட் சர்வீஸ் இருக்குது, இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இந்தியன் ட்ரேட் சர்வீஸ். இது வந்து குரூப் ஏல வந்து இருக்குது, ஓகேவா. கார்ப்பரேட் லா சர்வீஸும் இருக்குது. ஸோ இது வந்து மார்க் பேசிஸில் வந்து தே அலாட்டட். அண்ட் வந்து சில பேர் வந்து அந்த போஸ்டிங்க்கான விஷயம் வந்து போவாங்க, இல்லைனா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் சில போஸ்டிங்ஸுக்கு வந்து எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து 2-3 இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெளியே என்ஜிஓஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவதுலேயோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஸோ அந்த எக்ஸாம்ஸை வச்சு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி போஸ்டிங்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. குரூப் பி சர்வீஸில் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அது மிலிட்ரி ரிலேட்டட் சர்வீஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. ஸோ டெல்லி, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், லக்ஷதீப், தமன் டியூ, தாத்ரா நாகர் ஹாவேலி, அந்த இடத்தோட சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ். ஸோ வந்து நம்ம தமிழ்நாடு சிவில் சர்வீஸ்னு வைக்கும்போது டிஎன்பிஎஸ்சின்னு வைப்போம். ஸோ அந்த மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ். அதோட போலீஸ் சர்வீஸ், அதாவது பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ், பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ், அதாவது எதோடதுன்னா வந்து இந்த மாதிரி இந்தியன் டெரிட்டரிஸோட சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து பி சர்வீஸில் இருக்கும், ஓகேவா. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா எலிஜிபிலிட்டி, அவங்களுக்கு என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன்னாக இருக்கணும் ஒரு யூபிஎஸ்சியை அட்டன் பண்ணுறதுக்கு, ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம்ஸுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும்னா வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் வந்து 6 அட்டம்ஸ் வந்து அலோடு, அவங்க 32 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் அவங்க அட்டம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓபிசியில் வந்து 9 அட்டம்ஸ் இருக்குது, 35 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம்.
அப்புறம் எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரிக்கு வந்து அன்லிமிட்டட் அட்டென்ஸ், எத்தனை அட்டென்ஸ்னாலும் அட்டன் பண்ணிக்கலாம். 37 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. இப்போ வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு டிசேபிள்டு பர்சன், அதாவது ஸ்பெஷல் பர்சன், அவங்களுக்குனா வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்து இருந்தாலுமே அவங்க வந்து 9 அட்டெம்ப்ட்ஸ் வந்து பண்ணலாம் 42 இயர்ஸ் வரைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எத்தனை அட்டெம்ப்ட் வந்து பண்ணலாங்கிற சம்மரி. அப்புறம் வந்து ஒரு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இந்த டிகிரி தான் படிச்சிருக்கணும் அப்படின்னா எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன டிகிரினாலும் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஹோல்ட் பண்ணி உங்களோட ஏஜ் வந்து 21 இருக்கணும். அது வந்து ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து முடிச்சிருக்கணும். அந்த சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. இன்கேஸ் வந்து ப்ரொஃபஷ்னல் டிகிரி படிக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அந்த ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு சர்ஜிக்கல் டைம்ஸ் இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து அவங்க வந்து ப்ரிலிம்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வந்து நேஷ்னாலிட்டி வந்து ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் கேண்டிடேட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஓகேவா? அவங்க வந்து வேறு ஒரு சிட்டிசனாக இருந்தாங்க, ரெஃப்யூஜியாக இருந்தாலும் அவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸை வந்து ரெஃப்யூஜினா வந்து ஆதரவுக்காண்டி இந்தியாவில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கவங்க தான் ரெஃப்யூஜி. ஓகேவா? ஸோ வந்து அவங்களோட நேஷ்னாலிட்டி வந்து நான் இண்டியன்ஸாக இருந்தால் வந்து அவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. நான் இண்டியன்ஸ் ஆர் நாட் அலோவ் டு ரைட் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எக்ஸாமினேஷன், அதாவது ஆல் இண்டியா சர்வீசஸ் அந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து அவங்க எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ வந்து யூபிஎஸ்சி சிலபஸ் வந்து 2021 சிலபஸ் சொல்கிறேன். மேபி டிஃபர் கொஞ்சம் ஆகலாம். மற்றபடி ப்ரிலிம்ஸ், மெயின் அண்ட் இன்டர்வியூ 3 ப்ராசஸ் இருக்குது. ஓகேவா? ப்ரிலிமினரிக்கு வந்து சிவில் சர்வீஸில் 2 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், இன்னொன்று வந்து ஆப்டிடியூட் ஸ்கில் தரணும் சிசாட் அப்படிங்கிற ஒரு பேப்பர் வரும். ஓகேவா? ஸோ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஈச் கொஷின் இஸ் அலாட்டட் ஃபார் 2 marks அண்ட் வந்து டியூரேஷன் ஆஃப் தி எக்ஸாம் இஸ் 2 hours. ஓகேவா? ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து லாஜிக்கல் ரீசனிங், அதுக்கப்புறம் வந்து மேத்தமெட்டிக்லேயே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் அது மாதிரி வந்து உங்களுக்கு ஜென்ரலைஸாக கொடுப்பாங்க. 80 கொஷின்ஸ் வந்து 2.5 marks அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலி வந்து 200 marks. ஸோ அதுக்கும் டியூரேஷன் வந்து 2 hours. இப்போ வந்து அந்த ஜென்ரல் ஸ்டடி பேப்பர் 1 இருக்குல்ல, ஸோ அதில் வந்து என்னென்ன படிக்கணும்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், பேசிக்கலி நியூஸ். ஓகேவா? பேசிக்காக நம்ம சொல்லணும்னா நியூஸ் வந்து டே டு டேவோ, இது வந்து நான் வந்து மந்த்லி கம்பைலேஷன் தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுள். ஸோ வந்து நான் வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன்னா விஷன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கம்பைலேஷனில் தான் நான் படிக்கிறேன். ஸோ வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், இந்தியன் அண்ட் வேர்ல்ட் ஜியோக்ரஃபி, ஃபிசிக்கல், சோசியல், எக்கனாமிக், ஜியோக்ரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் த வேர்ல்ட். இதில் வந்து நீங்கள் மேப் ஒர்க் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்னால் நீங்கள் ப்ரிலிம்ஸை மெயின் பண்ணி படிக்கக்கூடாது. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இது 3யுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ வந்து ஜென்ரலாக வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஜியோக்ரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக் இஷ்யூஸ், என்விரான்மெண்டல், சயின்ஸ் அண்ட் டெக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜென்ரல் டாபிக். இது வந்து உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் டெஸ்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும், உங்கள் ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கும் யூஸ் ஆகும். ஸோ வந்து நீங்கள் வந்து எதனாலுமே நீங்கள் வந்து கோரிலேட் பண்ணி நீங்கள் படிங்க. ஓகேவா? ஸோ ஓகே, தென் வந்து இந்தியன் ஜியோக்ரஃபி முடிஞ்சிச்சு. இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸில் கான்ஸ்டியூஷன்னா என்னென்னு படிக்கணும், பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி எவால்வ் ஆகிருக்குன்னு படிக்கணும், முன்னாடி இருந்து இப்போ எப்படி ஆயிருக்கு அப்படின்னது. அப்புறம் பஞ்சாயத்தி ராஜ்னா வந்து வில்லேஜில் நடக்கிறது. அப்புறம் வந்து பப்ளிக் பாலிசி, கவர்மெண்ட் வந்து என்னென்ன பாலிசி வந்து கொண்டு வந்துச்சு, ரைட்ஸ் இஷ்யூ என்னென்ன வந்து நல்லதுன்னா நடந்துச்சு, எல்லாத்தையும் வந்து நம்ம படிக்கணும் பாலிட்டியில். எக்கனாமிக்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம வந்து டெவலப் ஆகிருக்கோம், பாவர்ட்டி நம்ம லெவல் ஆஃப் என்னது, நம்மளோட கண்ட்ரி வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் அண்ட் டிப்ரூவ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு, எதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜுக்குள்ளே வந்து நம்ம வந்து சப்ஜெக்டையும் படிக்கணும், அதை வந்து கோரிலேட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸையும் படிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜென்ரல் இஷ்யூஸ், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் என்னென்ன, எக்காலஜி எப்படி போயிருக்கு, எந்தெந்த அனிமல்ஸ் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் இன்னும் இருக்குது, அதை எப்படி டெவலப் பண்ணுறாங்க,
இன்னும் எத்தனை ஸ்பீசிஸ் வந்து நம்மளுக்கு வாழுது, எது எது கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி சேஞ்சஸ், கிளைமேட்டிக் சேஞ்ச், அந்த இப்போ கொரோனா வைரஸ் வந்திருக்கு, அப்புறம் நிறையா வந்து டிசாஸ்டர், ஃப்ளட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 1.5 hours ஹியர் ஆர் இல்லைன்னா 2 வருஷத்துக்குள்ளே தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அதை வந்து கோப்பப் பண்ண முடியும். ஓகே. யூபிஎஸ்சி சிலபஸோட செகண்ட் பேப்பர் என்னது வந்து காம்ப்ரிஹென்ஷன். அதாவது இந்த சென்டென்சஸ் கொடுத்துட்டு இஸ் வாஸ் அது போடுறது, ப்ளஸ் வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து இப்படி ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஜென்ரலான கிராமர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு லாஜிக்கலான திங்ஸ் வந்து ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் பண்ணணும். அது ஒவ்வொன்றா நம்ம வந்து சிசாட்ஸ் பேப்பர் லெசன் நடத்தும்போது பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு புரியும். ஸோ வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு அதில் நீங்கள் எப்படி டெசிஷன் எடுப்பீங்க, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து எம்சிக்யூ கொஷின்ஸ். அதாவது நீங்கள் வந்து ஒரு கொஷினை வந்து நீங்கள் ஒரு ஆன்சர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து பேசிக் நியூமரசி கிளாஸ் 10th வரைக்கும் படித்தா போதும். சார்ட்ஸ், கிராஃப்ஸ் அந்த மாதிரி படித்தா போதும். அது மாதிரி பர்சனல் ஸ்கில்ஸ், உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. அது இப்போ வந்து யூபிஎஸ்சி சிலபஸ் ஃபேஸ் 2ல் என்னதுன்னா வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்குள்ளது. டோட்டல் மார்க்ஸ் வந்து 1750 மார்க்ஸ். இதில் வந்து நம்மளோட ஐடியா, நம்ம என்ன நாலேஜ் அதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோங்கிறத வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் வந்து அஸ் வெல் அஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸ், என்சிஆர்டிஸ் எல்லாம் வந்து கம்பைன் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ கன்சிஸ்ட் ஆஃப் 9 பேப்பர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பேப்பரும் வந்து 300 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன பேப்பருங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து பேப்பர் ஏல வந்து தமிழ் அல்லது ஏதாவது ஒரு மதர் டங்க்கை வந்து சூஸ் பண்ணிக்கணும். பேப்பர் பியில் வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பேப்பர் 1 வந்து எஸ்ஏ பேப்பர், எந்த மீடியம்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இட் மேபி இங்கிலீஷ் ஆர் வந்து ஹிந்தி மீடியம். ஓகேவா? ஸோ வந்து பேப்பர் 2ல் வந்து என்னதுன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இஸ் ரிலேட்டட் டு ஹெரிட்டேஜ், கல்ச்சர், ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். அது வந்து பேப்பர் 2. பேப்பர் 3ல் வந்து கவர்னன்ஸ், பாலிட்டின்னு அது ரிலேட்டடாக இருக்கும். பேப்பர் 4ல் வந்து என்னதுன்னா வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னா இருக்கும். பேப்பர் 5ல் என்ன இருக்குன்னா எத்திக்ஸ் ரிலேட்டட் பேப்பர், அதாவது ஒரு கேஸ் ஸ்டடி பேப்பர் மாதிரி இருக்கும். நான் ஒரு நம்ம நாலேஜ் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பேப்பர் 6 வந்து நம்ம ஆப்ஷனல் சூஸ் பண்ணுவோம். அது வந்து 2 பேப்பராக இருக்கும். அந்த ஆப்ஷனலோட பேப்பர் 1 and 2 இருக்கும். ஸோ நான் வந்து பாலிட்டி அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனல் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்ப்போம் நம்ம என்னென்ன ஆப்ஷனல்ஸ் இருக்குது, அஸ் வெல் அஸ் வந்து என்னென்ன லாங்குவேஜ் வந்து நம்ம அந்த லாங்குவேஜ் பேப்பரில் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஆப்ஷனல் சூஸ் பண்ணும்போது எதில் நீங்கள் ஸ்ட்ராங்கோ அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து வைஸாக வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகே. பேப்பர் 1 எஸ்ஏல வந்து பேப்பர் 1 எஸ்ஏல வந்து நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 1 month முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஜஸ்ட் டச் பண்ணாலே நம்ம வந்து அதை வந்து முடிச்சிடலாம். ஸோ பேப்பர் 2ல் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா வந்து நம்மளோட இந்தியன் ஹெரிட்டேஜ், கல்ச்சர், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அப்புறம் வேர்ல்ட் அண்ட் சொசைட்டி, இதோட வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்ம படிப்போம். ஸோ அடுத்து வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நம்ம எப்படி பண்ணோம், அதாவது ஏன்ஷியன், மெடிவல், மாடர்ன் இந்தியா, அதோடது கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, நம்மளோட குளோபலைசேஷனில் நம்ம எப்படி வந்திருக்கோம், நம்ம என்னென்ன வார்ஸு, ரெவல்யூஷன்ஸ், என்னென்ன வந்து டைவர்சிட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரி நம்ம கண்ட்ரி ரிலேட்டடாகவும் மற்ற கண்ட்ரி நம்மளை வந்து ஆட்சி பண்ணும்போது எப்படி நம்ம வந்து நிறைய டைவர்ஸான கல்ச்சர்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சப்கான்டினென்ட், சவுத் ஏஷியாவில் வந்து என்னென்ன இருக்குது, ஒரு ஜியாகிரஃபிக்கலாக நம்ம வந்து எப்படி பிரிஞ்சிருக்கோம், எப்படி வந்து ஜியாகிரஃபிக்கலாக மாறுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ், அப்புறம் வந்து ஒரு முன்னாடி இருந்து இப்போ நம்ம எப்படி வந்து எவால்வ் ஆகிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான ஒரு திங்ஸை வந்து நம்ம வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம படிக்கணும். அதை வந்து எது ரிலேட் பண்ணி படிக்கணும்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீசஸ் அந்த மாதிரி ரிலேட் பண்ணி நம்ம வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங். அண்ட் ஆல்சோ அந்த சப்ஜெக்டோட நாலேஜ் வந்து டெப்த்தாக புரிஞ்சுக்கணும், மேலோட்டமாக வந்து புரிஞ்சிக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து அது என்ன ஏதுங்கிறத ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ வந்து
இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து எதில் வரும்னா வந்து பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1ல் வந்து வரும். அதாவது ஓவராலாக பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸோட பேப்பர் வந்து 1. இதோட மார்க் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்கன்னா 250 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவும் வந்து நம்ம இப்போ ஃப்ளோரா ஃபவுனான் இதில் வந்து எல்லாமே வந்துடுது. பட் வந்து இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஒவ்வொரு எவால்வேஷன் தான் அடுத்தடுத்த பேப்பரில் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 3, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2. இதுவும் 250 மார்க்ஸ் தான். இது வந்து பாலிட்டி ரிலேட்டடாக எப்படி வந்து கவர்மெண்ட்ஸ் கான்ஸ்டியூஷன்ஸ்னால் வந்து எவால்வ் ஆச்சு, அதில் வந்து எப்படி வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து யார் வந்து ஸ்டார்ட் பண்ணா, எப்படி அதோட லாஸ் அந்த அந்த டேர்ம்ஸ் ஆர்டிகல்ஸ் எப்படி புக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு, அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஒவ்வொரு கேஸ் ஸ்டடியிலையும் ஒவ்வொன்று எவால்வ் ஆகும். டெமோக்ரஸி நமக்கு எப்படி கிடச்சிச்சு, நம்ம என்னென்ன பாலிசிஸ் வந்து புதுசாக வந்திருக்கு, ஸ்கீம்ஸ் என்னென்ன வந்திருக்கு, நம்ம வந்து எப்படி வந்து வேர்ல்டை விட நம்ம வந்து கம்பேரிட்டிவ்லி நம்ம எவ்வளோ கூடியிருக்கோம் அண்ட் தென் குறைஞ்சிருக்கோம், நம்மளோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த பேப்பர் 2ல் வந்து இருக்கும். இட்ஸ் ஆல் அபவுட் ரிலேட்டட் கவர்னன்ஸ், கவர்மெண்ட், அதுக்கப்புறம் பாலிட்டி, அதாவது சட்ட அமைப்பு, அதுக்கப்புறம் அரசியல் சம்மந்தப்பட்ட அரசியல் அமைப்பு, அதை ரிலேட் பண்ணியே வந்து எது இருக்கும்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து எது ரிலேட்டட்னா லா, பாலிட்டி, அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸும் இதில் இருக்கும். அதாவது எப்படி வந்து அங்கே இங்கே நம்ம டிஃபர் ஆகிறோங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3. ஓகேவா? இதில் வந்து டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது புது புது இன்வென்ஷன்ஸ் ஏதாவது இருக்குது, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வந்து என்ன இருக்குது, டெக்னாலஜிஸ் என்ன இருக்குது, என்னென்ன டிசாஸ்டர் நடந்திருக்கு, ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் என்ன நடந்திருக்கு, என்னென்ன செக்யூரிட்டிஸ் வந்து இருக்காங்க, என்னென்ன பயோடெக்னாலஜி, ஐடி, ஸ்பேஸ், அந்த மாதிரி புது புது டெக்னாலஜிஸ் ரிலேட்டடாக, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக வந்து இந்த பேப்பரில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இதில் வந்து மெயின்லி ஃபோக்கஸ் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் வந்து நம்மளோட ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட் கம்பேரிட்டிவ்லி வேறு ஸ்டேட், நம்ம ஸ்டேட் இல்லை வந்து வேறு கண்ட்ரி. ஆக்சுவலி ஸ்டேட்டுங்கிறத வந்து நம்ம கண்ட்ரியை தான் வந்து மென்ஷன் பண்ணுவோம் ஹோலாக. ஓகேவா? ஸ்டேட்டுக்கு வந்து வேறு பேர் இருக்குது, அது வந்து ப்ராவின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அதை நம்ம பாலிட்டி படிக்கும் போது நம்ம பார்ப்போம். அடுத்து நம்ம பேப்பர் 5 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 4 பேப்பர். இதில் வந்து எத்திக்ஸ்னால் வந்து காமனான நம்ம வியூ வந்து ஒரு கேஸ் ஸ்டடி, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது நடந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க, எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க, ஒரு கரப்ஷன்ஸ் நடக்குது, ஒரு நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்கில் இருக்கீங்க, நீங்கள் இந்த இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அந்த மாதிரி உங்களோட இன்னர் தாட்ஸ் வந்து இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் எல்லா பேப்பர்ஸ் அண்ட் வந்து சோஷியல் இஷ்யூவை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும், நியூஸஸ் வந்து நிறையா பார்க்கணும். ஸோ நம்ம வந்து இந்த பொசிஷனில் இருந்தால் நம்ம என்ன வந்து அங்கே வந்து சொல்யூஷன் தருவோங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ வந்து இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம கன்வீனியன்ட் சப்ஜெக்ட்ஸ்னு. அதில் உள்ள சப்ஜெக்ட் என்னென்ன இருக்குன்னா அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்னரி சோர்ஸ், ஆந்த்ரோபாலஜி, botany, chemistry, civil engineering, commerce and accountancy, economics, electrical engineering, geography, geology, history, law, management, mathematics, mechanical engineering, medical science, philosophy, physics, political science and international relations, psychology, public administration, sociology, statistics and zoology. இந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நம்ம ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதுதான் ஆப்ஷனல் சப்ஜெக்ட். அதில் வந்து 2 பேப்பர் வந்து மெயின்ஸில் வந்து வரும். ஓகேவா? இந்த சப்ஜெக்டை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணுன்னா, நீங்கள் எந்த ஃபீல்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இல்லை நீங்கள் எந்த டிகிரி பேக்ரவுண்டில் இருக்கீங்க, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி லாங்குவேஜஸ் சொன்னோம்ல, இது வந்து அவங்கவுங்க மதர் டங் இருக்குது, அதில் எந்த டங்குனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க போகிறோம்.
நான் வந்து 4 ஸ்டேஜஸாக வந்து இது கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அது என்னது, அதை எப்படி நம்ம பிளான் பண்ணணும், எப்படி வந்து டைம் ஷெட்யூல் பண்ணுறணும் அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து அந்த ஷெட்யூல் பண்ண பிளானை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும், நம்ம அதை வந்து படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ வந்து நம்ம அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம தேர்ட் ஸ்டேஜ் போகணும், which means the டெஸ்ட் சீரீஸ் வந்து அட்டன் பண்ணுறது. ஃபோர்த்து ஸ்டேஜ் வந்து ரிவிஷன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ வந்து இந்த ஒவ்வொரு 4 ஸ்டேஜுமே இன்டர்லிங்க்டாக தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை வந்து சப்ஜெக்டிவாகவும் பிரிச்சுக்கலாம், இல்லை கண்டென்ட் வைஸாகவும் பிரிச்சுக்கலாம். சப்ஜெக்டிவானா இப்போ எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டோன்னா எக்கனாமிக்ஸ் என்சிஆர்டி, ஸ்டாண்டர்ட் புக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து டெஸ்ட் சீரீஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ண போகிறேன். இல்லை என்சிஆர்டி முடிச்சுன்னா அதுக்கு டெஸ்ட் சீரீஸ், கரண்ட் அஃபேர்ஸுக்கு சின்ன சின்ன டெஸ்ட் சீரீஸ்லாம் இருக்குது, நான் அப்படி போகிறேன். அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஓகேவா? ஸோ வந்து நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து என்னோடய ஸ்டடி டைம் டேபிளையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? வந்து இது என்னோடய ஸ்ட்ராட்டஜி தான், நான் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இந்த ஸ்டேஜஸ் பிரிக்கிறது அண்டு வந்து பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறது. இது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்னோடய பிளானு, என்னோடய ஸ்ட்ராட்டஜி, என்னோடய டைம் டேபிள்ஸ் வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து என்சிஆர்டிஸாக ஃபஸ்ட்டு முடிக்கிறேன், ஸ்டாண்டர்ட் புக்ஸாக செகண்ட் முடிக்கிறேன், அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸாக தேர்ட் முடிக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். என்னோட பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன்னா அதோட என்சிஆர்டி, ஸ்டாண்டர்ட் புக்ஸ், அப்புறம் அதோட கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரீஸ், இதுதான் என்னோட பேசிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ வந்து இது எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, எனக்கு அது ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ண மாதிரியும் தோணுச்சு. என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அதோட பேசிக்ஸ் தான் தெரிய போகிறீங்க. ஸோ வந்து அதை வந்து ரொம்ப டெப்த்தாக நீட்டாக படிக்க வேணாம். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான், சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வந்த கான்செப்ட் தான். என்சிஆர்டிங்கிறது ஒரு சென்ட்ரலைஸ்டு போர்ட் சிலபஸ் அப்படிங்கிறதுனால அந்த சிலபஸ், அந்த புக்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து என்னோடய டைம் டேபிள். நான் வந்து செக்ஷன் வைஸாக பிரிச்சுக்கிறேன். ஒரு நாளைக்கு வந்து நான் 2 சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஒரு சப்ஜெக்ட் வந்து ஆப்ஷனல், வந்து கம்பல்சரியாக டெய்லி நான் படிப்பேன். ஓகேவா? மண்டே வந்து நான் வந்து எனக்கு வந்து 2 சப்ஜெக்ட், ஒன்று ஈஸியாக ஒன்று கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து எக்கனாமி, இன்னொன்று வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் காமனாக எல்லா டாப்பிக்கும் வந்துடும். அது வந்து நம்ம சொன்ன மாதிரி பாலிட்டி, ஹிஸ்ட்ரி எல்லாத்தோட பேசிக் டாபிக்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து நான் அதை வந்து எல்லா புக்லேயும் ரெஃபர் பண்ணியும் பார்ப்பேன். ஸோ நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி கம்பல்சரி. நான் வந்து மந்த்லி கம்ப்ளீஷன், அதாவது விஷன் ஐஏஎஸோட ஜான்வரி 2020 அப்படின்னா அதோட ஃபுல் கம்ப்ளீஷன் வந்து நான் படிப்பேன். ஸோ அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு டெய்லி கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. ஓகேவா? செகண்ட்லி வந்து செகண்ட் டே ஹிஸ்ட்ரி எடுத்திருக்கேன். ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எடுத்திருக்கேன். ஸோ ஹிஸ்ட்ரியும் ஆர்ட் அண்ட் கல்ச்சரும் வந்து நியர்பை சேமாக இருக்கும். ஸோ அது படிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அது மாதிரி ஜியாகிரஃபியும் என்விரான்மெண்ட்டும் வந்து ரிலேட்டிவாக இருக்கும். ஜியாகிரஃபினா என்னது, நம்மளோட ஜியாகிரஃபிக்கல் கண்டிஷன்ஸ், நம்மளோட ஏரியாஸ், அது ரிலேட்டடாக இருக்கும். அதே மாதிரி என்விரான்மெண்ட் இஷ்யூ வந்து ஜியாகிரஃபிக்கு ரிலேட்டடாக இருக்கும்னால நான் அதை எடுத்திருக்கேன். அடுத்து எக்கனாமிக்ஸு, ஜிஎஸ் பேப்பர் நான் எடுத்திருக்கேன். ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் எத்திக்ஸ் வரும், அதில் எல்லாமே கொஞ்சம் இன்க்ளூட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லாஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்திங்களா, அது. ஸோ தென் வந்து ஹிஸ்ட்ரி எடுக்கிறேன். ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு பாலிட்டி வந்து டெய்லி கம்பல்சரி தான். அடுத்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அதே மாதிரி ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட். லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன்னா, இந்த 1 வீக் படித்த நியூஸை வந்து நான் கோஆர்டினேட் பண்ணுறேன். அதுக்கான ஒரு டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். ஸோ அதை நான் அட்டன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கு அந்த சண்டேக்குள்ள நியூஸை வந்து நான் வந்து சும்மா பார்ப்பேன். பார்த்துட்டு வந்து அன்றைக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பீரியட், சண்டே மட்டும் வந்து நான் வந்து பிரேக் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ஷிஃப்ட்ஸை வந்து நீங்கள் உங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். என்னோடய டைமிங்கோ, நான் ஷெட்யூல் பண்ண டைமிங்கோ நான் மென்ஷன் பண்ணுறேன். நான் படித்த டைமிங் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கன்வீனியண்ட்டான டைம் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து நீங்கள் ஆப்ஷனல் ஒன்று சூஸ் பண்ணுவீங்கள்ல, நான் வந்து பாலிட்டி சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பாலிட்டி அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். நீங்கள் அதை வந்து 4 மந்த்ஸ்க்குள்ளே அதை வந்து முடிக்கணும். அதாவது ஆன்சர் ரைட்டிங், டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்து அந்த 4 மந்த்ஸ்க்குள்ளே வந்து முடிக்கணும். எல்லாமே வந்து நம்ம வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அப்படின்னு பிரித்து படிக்கக்கூடாது. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி படித்தா தான் நம்ம வந்து 2 இதுலேயுமே வந்து எஃபெக்டிவாக நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் வந்து என்னது என்சிஆர்டி வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்தந்த டாபிக் நான் பார்க்க போகிறோம். என்னென்ன என்சிஆர்டி வந்து இம்பார்ட்டன்ட், என்னென்ன நியூஸ் பேப்பர் அண்ட் கம்பைலேஷன் நான் யூஸ் பண்ணுறேன், அண்ட் என்னென்ன ஸ்டாண்டர்ட் புக்ஸ், அதாவது மினிமல் நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எஃபெக்டிவான ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் ஆகுதோ அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ். இது 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது 3 தெரிஞ்சால் தான் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரிப்பரேஷனை வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்ம வந்து ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க, நம்ம வந்து அப்படி பண்ண முடியாது. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீழே வந்து இந்த பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. அப்புறம் என்னோடய வேறு சேனலோட இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ஜிமெயில் எல்லாத்துலேயும் இருக்குது. உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா நான் அனுப்புவேன். தேங்க்யூ.